கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தரோட நாமத்தினாலே நம்ம ஒன்று கூடி கர்த்தரை துதிக்க கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் செய்த நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் கூட நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்களோடு பேசுகிற நல்ல தகப்பனே, உடைய கரத்துல உடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் என்ன போராட்டத்தோடு, வாஞ்சையோடு, குழப்பத்தோடு, மனபாரத்தோடு வந்திருக்கிறார்களோ உங்க பிள்ளைகளோடு நீங்க பேசுங்கப்பா. உடைய சத்தத்தை கேட்கும்படி, ஆண்டவரே உடைய சித்தத்தை செய்யும்படி எங்களோடு கூட பேசுகிற தேவன், சரியாய் பேசுகிற தேவன், தெளிவாய் பேசுகிற தேவன். அப்பா, அவனுடைய பாதத்திரங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய பிள்ளைகளோட பேசுங்கப்பா. ஏன் இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியே வரவே முடியல, அங்கலாய்க்கிற உடைய பிள்ளைகளுக்கு தெளிந்த புத்தியை கொடுத்து கர்த்தாவே விடுதலையாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வியாதியிலிருந்து நான் எப்படி சுகமாவேன் என்று யோசிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்து, நாங்கள் பாடினது போல என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார், சர்வஞானியே நான் உம்மை ஆராதிப்பேன் என்று உம்மை ஆராதிக்கிற அந்த அபிஷேகத்தை கொடுத்து உடைய பிள்ளைகளோட பேசுங்கப்பா. பிரயோஜனமா இருக்கிறதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற தேவன் என்று சொன்ன கர்த்தர் பிரயோஜனமா இருக்கிறத சொல்லிட்டாங்கப்பா. இன்றைக்கும் பாடுகளோடு, கட்டுகளோடு, வியாதிகளோடு, பலவீனங்களோடு, குழப்பங்களோடு, கடன் பிரச்சனைகளோடு, ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கும் போதே அற்புதங்கள் நடக்கட்டு மாட்டேன். சரீரத்தில் அவர்கள் சுகத்தை உணருவார்களாக. இப்பொழுது இயேசுவின் நாமத்துல இவள சரீரங்களை கட்டி வைக்கிற சாத்தானை நாங்கள் கட்டி அப்புறப்படுத்த கர்த்தர் விடுதலையாக்குவீராக. கர்த்தர் அற்புதம் செய்வீராக. கர்த்தர் பலப்படுத்துவீராக. எங்களோடு கூட பேசுவீராகப்பா. பிரயோஜனமா இருக்கிறத எங்களுக்கு சொல்லிட்டாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவரோட கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நான் ஜெபித்த போது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 4ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம், இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்துவேன். 3 காரியத்தை ஆவியானவர் பேசுகிறார். ஒரு கர்த்தருடைய பிள்ளையை தேவன் தெரிந்து கொள்வார் என்றால் அவர்களை என்ன செய்கிறார்? ஜனக்கூட்டங்களுக்கு முதல்ல சாட்சியா இருக்கிறார், 2வது தலைவராக இருக்கிறார், 3வது அதிபதியாக மாற்றுகிறார். இதுதான் இன்றைக்கு ஊழியத்துடைய ப்ராசஸ். நீங்க நிறைய வாலிப பிள்ளைகள் இருப்பீர்கள். ஊழியம் செய்ய ரொம்ப ஆசை. ஓடி அங்க போலாமா, இங்க போலாமா, ஊழியம் செய்யலாமா, இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, என்னென்னமோ தோணும். ஊழியத்துல பெரிய ஆளாக என்ன செய்யலாம், அந்த பாஸ்டரை பின்பற்றலாம், இந்த பாஸ்ட் மாதிரி பண்ணி பார்க்கலாமா, இந்த ஊழியக்காரனுடைய காரியங்களை நான் கொஞ்சம் அப்படியே என்னுடைய ஊழியத்துல எடுத்துட்டு போலாமா, எல்லாம் தோணும். ஆனா இங்க ஆண்டவர் அழகா சொல்றாரு, ஊழியத்தினுடைய முதல் பகுதியே சாட்சி. நான் அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. தாவீதின் சந்ததியில் வந்த இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவர் எப்படி இருந்தார்? சாட்சி உள்ளவராய் இருந்தார். அவரை குறித்து சாட்சி, அவர் யார் என்று அநேகர் அறிந்திருந்தார்கள். அவருடைய கிரியைகளை அறிந்திருந்தார்கள், அவருடைய பேச்சை அறிந்திருந்தார், அவருடைய நடக்கைகளை அறிந்திருந்தார். நாம் பார்க்கிறோம் சுவிசேஷங்கள்ல எழுதும் போது என்ன செய்கிறார்கள்? பரிசுத்தவான்கள் இயேசுவை குறித்து எழுதும்போது
அவர் கூக்குரலிட மாட்டார். தன் சத்தத்தை கேட்க பண்ணவும் மாட்டார். இதுதான் சாட்சி. இன்னைக்கு நிறைய கூக்குரல் தான். ஊழியக்காரங்கன்னா என்ன ஆயிடுது, கூக்குரல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சண்டை சச்சரவு, இந்த போஸ்டுக்கு நான் தான், அந்த போஸ்டுக்கு நீ தான். சபை நடத்துறதை விட போஸ்டிங்க்கு தான் முக்கிய காரியம் ஆயிடுச்சு. ஆளே இல்லைனாலும் நான் தான் பிரசிடென்ட், ஆளே இல்லைனாலும் ஆத்துமாக்களே வரலைனாலும் அந்த சபையில நான் தான் வைஸ் பிரசிடென்ட், நான் தான் டைரக்டர், நான் தான் பெரிய ஆள் என்று சொல்லி இன்றைக்கு பதவிகளுக்காக ஓடுகிறவர்கள் தான். காரணம் என்னன்னா, இந்த வசனத்தை அவங்க மறந்துடுறாங்க. முதல்ல ஜனக்கூட்டத்துக்கு சாட்சியா தான் வைப்பார். அப்படிதான் இருந்தார் அவர். இயேசுவை குறித்து எல்லாம் சாட்சி சொல்றார். பிலாத்து சாட்சி சொல்கிறான், புறஜாதி மனுஷன். அந்த அளவுக்கு தேவனை குறித்த ஞானம் இல்லாதவன், யூதன் அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிலாத்து சாட்சி சொல்லாத, நீதிமான இடத்துல நான் ஒரு குறைவையும் காணவில்லை, ஒரு குற்றத்தையும் காணவில்லை தான் சாட்சி. எல்லாம் பொய் சாட்சி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா எனக்கு சாட்சின்னு சொன்னாலே கூடவே ஒரு பக்கம் பொய் சாட்சியும் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பொய் சாட்சியம் இயேசு கிறிஸ்து விரோதமா எழுதினது. ஆனால் இங்க பார்க்கிறோம், ஏன் பொய் சாட்சி சொன்னாங்க? இயேசு குறித்து ஏன் பொய் சாட்சி சொன்னாங்க? எத்தனையோ பேர் பரிசேயர் சதுசேயர்லாம் இருக்காங்க. இத்தனை பேர் இருக்கும்போது ஏன் பொய் சாட்சி சொன்னாங்க? சொன்னதே பரிசேயர் சதுசேயர் கூட்டம் தான். ஏன் பொய் சாட்சி சொன்னாங்கன்னா, இயேசு பணம் சம்பாதிக்க விரும்பவில்லை, இயேசு புகழ் சம்பாதிக்க விரும்பவில்லை, இயேசு தன்னை ஸ்தாபிக்க விரும்பவில்லை. அவர் விரும்பினதெல்லாம் பிதாவின் ஊழியத்தை செய்ய, பிதாவின் ராஜ்யத்தை கட்டவே விரும்பினபடினாலே இவங்க விரும்புற மாதிரி அவர் பிரசங்கம் பண்ணல. ஊழியம் செய்யறாரு. அவர் எப்படி செய்யறாரு? தனக்கு விருப்பமானதை என்ன செய்கிறார்? போதிக்கிறார் என்று அவர்கள் யோசித்தார். நம்ம இவ்வளவு காணிக்க போடு, அவ்வளவு காணிக்க போடுனா, இங்க காணிக்கையில 2 காசு தான் ஜாஸ்தி இருந்தார். நான் இவ்வளவு கொடு அவ்வளவு கொடுன்னா இவ்வளவு பெரிய பணக்காரங்க கிட்ட வசூல் பண்ணா, இவர் அதெல்லாம் தப்பு என்று சொல்லி என்ன செய்கிறார்? போதிக்கிறார். இவரோட போதனை வித்தியாசமா இருக்கு. நமக்கு வருமானம் போயிடும். அதனாலதான் இயேசுவை பகைத்தார். வேற எந்த ரீசனும் கிடையாது. வருமானம் போயிடும்னா நம்மளை பகைப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுதான் இங்க பார்க்கிறோம். இயேசுவை ஏன் பொய் சாட்சி சொல்ல எழும்பினார்கள்? வருமானம் போயிடுச்சுன்னா என்ன பண்றாங்க? இதுதான் புறஜாதிகளும் செய்தார்கள் பவுலோட ஊழியத்துல. இந்த மனுஷன் எப்படி இருக்கிறான்? கொள்ளை நோயாக இருக்கிறான். உச்சக்கரம் முழுவதுக்கும் ஒரு கொள்ளை நோயா இருக்கு. நம்மளுடைய தேவி தியானாளுடைய புகழ் அழிஞ்சு போயினால. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவங்க கடவுளோட புகழே போயிடுமா. அதனால இவன் எப்படி இருக்கிறான்? கொள்ளை நோயா இருக்கிறான். இவனை கொன்று போடுங்கள் என்று பவுலுக்கு விரோதமாக பிரார்த்தனை பண்ணினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் சாட்சி அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை மற்றவங்க சொல்லும் போது அது உண்மையுள்ள சாட்சியா இருக்கும். பிலாத்து சொல்லுகிறார், இந்த நீதிமான இடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. பெரிய பெரிய ராஜாக்கள் வந்தார்கள், தேசாதிபதிகள் வந்தார்கள், பேலிக்ஸ், பெஸ்து, பெரிய ஆட்கள்லாம் வராங்க. எல்லாம் பவுலை பார்க்கறாங்க. என்ன செய்யறாங்க? சாட்சி சொல்லுகிறார்கள், இந்த மனுஷத்துல ஒரு குற்றத்தையும் காண. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஊழியத்துல அழைத்த தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? முதல்ல சாட்சியார், கொடுத்த சபையில சாட்சியார், கொடுக்கப்பட்ட ஊழியங்கள்ல சாட்சியார், கொடுக்கப்பட்ட பிள்ளைகளிடத்துல, குடும்பத்துல சாட்சியார். கர்த்தர் பார்த்துக்கிறார். நம்ம சாட்சியா இருந்தா நம்ம வாழ்க்கையும் நம்ம பிள்ளைகளையும் கர்த்தர் பார்த்துக்கிறார். நம்ம போய் எதுவும் பெருசாலாம் பண்ண வேண்டாம், அவர் பார்த்துக்குவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
அப்படிதான் கர்த்தர் நடத்துகிறார், இது வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். நாம செய்ய வேண்டியதெல்லாம் சாட்சி உள்ள வாழ்க்கை. இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த சாட்சியான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும். ரெண்டாவது, சாட்சி வந்த அப்புறம் தான் அப்போஸ்தலரோட வாழ்க்கையில ஊழியத்தை தேவன் எப்படிதான் அனுமதித்தார்? முதல் அழகா சொல்லி கொடுக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 மனப்பாடமா தெரியும். பரிசுத்தாவி உலகத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருக்கு. கடைசி பரியந்தம் ஊழியத்துக்கு ஓடுவீங்கன்னு சொல்லல, முதல்ல சாட்சிகளாயிருப்பீங்க, அப்புறம்தான் ஊழியத்துக்கு அனுப்புறாரு. இப்போ ஊழியம் செய்ய போறாங்க. அந்த ஊழியத்துல கர்த்தர் மகிமையை வெளிப்படுத்தினார். அவங்கள மகிமையை தேடல, கர்த்தர் வெளிப்படுத்தினார். அந்த ஊழியத்துல இயேசு மகிமைப்பட்டார். பேதுருவை மகிமைப்படுத்தவில்லை, இயேசுவை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பவுலை மகிமைப்படுத்தவில்லை, தேவனை மகிமைப்படுத்தினார். அதுதான் ஊழியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஜனக்கூட்டங்களுக்கு முதல்ல சாட்சியாய் வைக்கிறார். ரெண்டாவது, தலைவன் லீடரா வைக்கிறார். ஒரு கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டு நாம போய் தேட வேண்டாம் ஊழியத்தை. நாம் தேவ பிள்ளைகளா இருப்போம் என்றால் முதல்ல சாட்சியா இருந்த போதும் எப்படி ஊழியத்தை நம்மளை நடத்த வைப்பார் நமக்கே தெரியாது. நமக்கு ஆச்சரியமா இருக்கும், நம்மளை இப்படியெல்லாம் ஊழியம் செய்ய வைக்கிறாரு அப்படின்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கும். நிறைய பேரோட பிளானு, நான் ஜனக்கூட்டத்துக்கு தலைவனா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? ஃபாரின் போகணும். அதுதான் ஜனக்கூட்ட தலைவனுக்கு ஒரு அடையாளம் நினைக்கிறேன். இல்லை, நமக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல சாட்சியா இருந்தா நம்மை பின்பற்ற ஒரு கூட்டம் வரும். தேவனுக்கு சித்தமானால் அவர் எந்த ஊருக்கு கூட்டு போனாலும் ஆப்பிரிக்கா போனாலும் ஓகே, ஐரோப்பா போனாலும் எல்லாம் ஒண்ணுதான். நம்ம எல்லாம் அவரோட. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப என்ன செய்ய வேண்டும்? முதல்ல நான் தேவனுக்கு சாட்சியா இருக்க வேண்டும். ரெண்டாவது, கர்த்தர் என்னை என்ன செய்கிறார்? தலைவனா, லீடரா மாத்துறார். லீட் பண்ண வைக்கிறார் ஒரு கூட்டத்தை. அதுதான் செகண்ட் ஸ்டெப் ஊழியத்தில். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தானா ஒரு கூட்டம் வருவாங்க, அவங்கள லீட் பண்ண வைப்பார். அவங்களோட குடும்ப வாழ்க்கையில் அவங்களுக்கு தெரியாதவங்களை மட்டும் கேட்கும்போது ஜெபம் பண்ணி ஆண்டவர் சொல்றார், இந்த வசனத்தை காண்பித்தார், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு கூட கர்த்தர் இந்த வசனத்துல பேசும்போது நீங்க இந்த மாதிரி நடந்த ஆலோசனை கொடுக்கிற லீடர்ஸா மாற்றுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு பெரிய ஒரு ஊழியம். லீடர்ஷிப் என்கிறது ஒரு பெரிய காரியம். இந்த லீடர்ஷிப்பை குறித்து நம்மளால விளங்கி கொள்ளவே முடியாது. நான் லீடர்னாலும் யாரையும் லீடர் ஆக்க மாட்டார். ஸ்கூல்ல இந்த பிள்ளைங்கள்லாம் சண்டை போட்டுக்கும், டீச்சர் இல்லைன்னா இருக்கிறதுலே ஒழுங்கினமா இருக்கும், அது நான் தான் லீடர்னு போய் நிற்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனா டீச்சருக்கு தெரியும் யாரை லீடரா வச்சா கரெக்டா இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன செய்ய வேண்டும்? லீடரா மாறு, சாட்சியா இருக்கணும். ரெண்டாவது, தலைவனா மாறணும். மூன்றாவது என்ன செய்கிறார்? அதிபதியாக மாற்றுகிறார். இப்பதான் என்னது? இப்பதான் ஊழியத்தினுடைய மகிமையான ஒரு பொசிஷன். அதுதான் அதிபதி, கிங்ஷிப். கர்த்தருடைய பரிசுத்த லீடர்ஷிப்க்கு அப்புறம் என்னது? கிங்ஷிப். நம்ம எல்லாம் என்ன செய்தானோ கர்த்தர் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார். இப்ப இந்த கிங்ஷிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். நான் தான் ராஜா அப்படிங்கிற வரை நம்மளை கொண்டு போய் உட்கார வைக்க. தாவீதனோட வாழ்க்கையில அந்த ஊழியத்தை அழகா பார்க்க எடுத்தவரை தாவீதை நீதான் பராஜான்னு கொண்டு போய் உட்கார வைக்கல. ஆரம்பத்தில் அவருக்கு என்ன கொடுத்தார்? லீடர்ஷிப் கொடுக்கறதுனா சாட்சியை கொடுத்தார். போற இடம்லாம் பாட்டு பாடுறாரு, சங்கீதங்களை எழுதுகிறார். ஆடு மேய்ச்சாலும் ஆடு மேய்க்கும் போது அவர் தேவனை உயர்த்துகிறார். கோலியாத் கிட்ட போய் சாட்சியா நிற்கிறார். இப்பதான் அவரோட லீடர்ஷிப் வெளிப்படுகிற ஒரு காரியம். கோலியாத்தை ஜெயிக்கும் போது, எங்க அண்ணனோட நான் பெரிய ஆளு, நான் சிங்கத்துக்கு முன்னாடி ஆட்டுக்குட்டியை காப்பாற்றும்படி சிங்கத்தை கிழித்து போட்டேன், கரடியை கொன்று போட்டேன், நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமான்னு சொல்லி எல்லாம் தாவீது பேசல. கத்துட்டு அதுதான் லீடர்ஷிப் உடைய காரியம், தாழ்மை, அமைதி.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் என்னது? லீடர்ஷிப் உடைய குவாலிஃபிகேஷன். தாவீது அங்க என்ன சொல்றாரு? நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்துல வருகிறேன். 1 சாமுவேல் 17 வாசிக்கிறோம். சொல்லும்போது அழகா சொல்றாரு, சேனைகளின் கர்த்தராகிய தேவன். யாரை மகிமைப்படுத்துகிறார்? லீடர்ஷிப்க்கு முதல் காரியம் தேவனை மகிமைப்படுத்தினார். சிறுவயதெல்லாம் சாட்சியா வாழ்ந்தார். தேவன் லீடர்ஷிப் கொடுக்கும்போது தேவனை மகிமைப்படுத்தினார். அப்புறம்தான் கிங்ஷிப். அப்புறம்தான் என்னாச்சு? எடுத்தோட ராஜாவை உட்கார வைக்கலாம். அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள் வேற. சிறு வயதுல அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டார். ஆனால் அந்த அபிஷேகத்தில் நிறைவு, நீ ராஜாதான், சில பேரின் ராஜாதான் அங்கீகாரம் கொடுக்கிறதுக்கு உடனே கிடைக்கல. தாவீதை பழக்க வைத்தார், ட்ரைனிங் கொடுத்தார், நிறைய ட்ரைனிங் கொடுத்தார். எப்படி யுத்தம் பண்றது, எப்படி சண்டைக்கு போறது. ஏன்னா அவருக்கு கத்தி எடுத்து சண்டை போட இஷ்டம் இல்லை, பிடிக்கும். உண்டிகோல் வச்சுதான் சண்டை போடாது. ஆனால் அதே தாவீதை கோலியாத்தின் பட்டயத்தை வைத்து சண்டை போடுகிற அளவுக்கு தேவன் என்ன செய்தார்? பழக்க வைத்தார். கைகளை போடு, விரல்களை யுத்தத்திற்கு பழக்க வைத்தார். இப்ப தாவீது போய் யுத்தத்துல நிற்கும் போது பகைவர்கள் நடுநடுங்கினார்கள். அதுதான் கிங்ஷிப். போய் தாவீது உட்கார்ந்தவன ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அவருக்கு பயந்தவர் சத்தத்தை கேட்டார்கள். எடுத்தோன்னு சமஸ்த இஸ்ரவேலை ஆளுகை செய்ய விடல. கொஞ்சம் கொஞ்சமா தான் எக்ஸ்பேண்ட் பண்ணார். கொஞ்சம் கொஞ்சமா தான். முதல்ல சிலர் வந்தார்கள், யூதர்கள் வந்தார்கள், எங்க மேல ஆளுகை செய், எங்க தேசத்துல எங்க பகுதிகள் எல்லாம் நீர் ஆளுகை செய், நீ ராஜாவை கூட்டு போற. கொஞ்ச நாள் ஆச்சு. அப்புறம் தான் மற்ற எல்லா கோத்திரத்தாரும் வந்தாங்க தாவீது இடத்துல, எங்களையும் நீரே ஆளுகை செய், சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்குறதுக்கு. தாவீதுக்கு இவ்வளோ ட்ரைனிங் தேவைப்பட்டா நாம எல்லாம் ஏமாத்துறோம். அதோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப இன்றைக்கு தேவன் விரும்புகிற ஒரு காரியம், முதலாவது நான் என்ன செய்யணும்? சாட்சியா இருக்கணும். ரெண்டாவது, நான் தலைவனாய் தேவன் மாற்றுவார். நானே நான் லீடர்னு சொல்லிக்க வேண்டாம். ஏன்னா லீடர்ஷிப் கொடுக்குற தேவன் அங்கீகாரத்தை கொடுப்பார். இயேசுவுக்கு லீடர்ஷிப் கொடுத்த உடனே அங்கீகாரத்தை எப்படி கொடுத்தார்? பிதாவாகிய தேவன் வானத்திலிருந்து அவரோட சத்தத்தை சாட்சியாய் வெளிப்படுத்தினார். இதோ நான் மகிமைப்படுத்துவேன், இன்னும் உண்மை மகிமைப்படுத்துவேன் சத்தத்தை கேட்கிறாங்க. மறுரூபமாலே யோவான் ஸ்நானகனுக்கு கன்ஃபியூஷன். இவர் தான் இயேசுவா, இவர் தான் லீடரா தெரியல. ஞானஸ்நானம் கொடுக்க போறாரு, இவர் தான் தேவன் ஏற்படுத்தின லீடரா தெரியல. பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், இவருடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடு. அங்க இருந்து சாட்சி. நாம சாட்சியா இருந்தா எங்க இருந்து சாட்சி வரும்? அங்க இருந்து வரும். யாரும் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டாம். பிதாவாகிய தேவன் வானத்திலிருந்து இயேசுக்காய் சாட்சி கொடுத்தது போல பரிசுத்த இயேசு கிறிஸ்து நமக்காக அவருடைய சாட்சியை வெளிப்படுத்தும். அவருடைய வார்த்தையினாலே நம்மை அங்கீகரிப்பார், அவருடைய சத்தத்தினாலே நம்மை அங்கீகரிப்பார். ஒரு ஜனக்கூட்டம் பின்பற்றும்படி கர்த்தர் அங்கீகரிப்பார். பார்ப்பதான் நடக்குது, எல்லாம் நடக்குது. அப்ப கூட யோவான் ஸ்நானகனுக்கு நம்பிக்கை வரல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வரவேண்டியவர் இவர் தானா? வேறொருவர் காத்திருக்கணும். அங்கீகாரத்தை தேவன் கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப இன்றைக்கு தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறதெல்லாம், ஆண்டவரே நான் சாட்சியா இருக்க போறப்பா, நான் ஒப்பு கொடுக்குறேன். இந்த வாழ்க்கையில இது வரைக்கும் நான் எப்படி இருந்தனோ தெரியாது. நான் யாரையோ பின்பற்றினேன், பெரிய ஆளா இல்லை நினைச்சேன். இல்லை, இன்னைக்கு நீர் சொல்லி கொடுத்தபடி சாட்சியா இருக்க போறேன். நீர் எனக்கு எப்போ லீடர்ஷிப்பை கொடுப்பீரோ அது வரைக்கும் காத்திருக்க போறேன். லீடர்ஷிப் வந்திருக்கவங்க ஒருவேளை சில ஜனக்கூட்டத்தை கொடுத்திருப்பார். அவங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவரே இந்த லீடர்ஷிப்ல நான் என்னை உத்தமமாய் ஒப்பு கொடுப்பேன். எனக்கு கொடுக்கப்பட்ட சிறு கூட்டமா இருக்கலாம், சண்டே கிளாஸ் பிள்ளைகளா இருக்கலாம், ஒருவேளை விபிஎஸ் ஊழியமா இருக்கலாம், வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், யாரு தெரியாது. நான் அதுல உண்மையா இருப்பேன். கர்த்தர் என்ன செய்வார்? கிங்ஷிப்பை கொடுப்பார். அதுதான் நமக்கு ஊழியத்தின் நிறைவு, ஊழியத்தின் பூரணம். அப்ப இன்றைக்கு தேவன் கொடுக்கிற இந்த ஊழியங்களை நாம் செய்ய தேவன் அழைக்கிறார். நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.